இன்னைக்கு நாள் ரொம்பவே ஜாலியாக இருந்தது. வணக்கம் மக்களே, லைஃப் எபிசோட் 16. காலையிலே எந்திரிச்சு ஜம்முன்னு குளிச்சு ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட், வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கும்போது எப்படா வேலை கிடைக்கும் ஆஃபீஸ் போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதுவே நம்ம ஆஃபீஸ் வந்து ரெகுலராக வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த அன்எம்ப்ளாய்டாக இருந்த டேஸ் எல்லாம் நம்ம வந்து ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இது எனக்கு மட்டும்தான் இருக்கா இல்லை உங்களுக்கும் இருக்கு அப்படின்னா மறக்காம அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஆஃபீஸ் போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் லஞ்ச் பிரேக்ல நமக்கு ஒரு தகவல், நம்ம ஆஃபீஸ் பக்கத்துல ஒரு எக்ஸ்போ போட்டிருக்காங்கன்னு சொல்லி நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே கிளம்பி போயிட்டோம். அடேங்க அப்பா, எவ்வளவு கூட்டம்! அங்கே ஷூ ட்ரெஸ் எல்லாம் வந்து ரொம்பவே ரேட்டு கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி கம்மியாக தான் இருந்தது, ஆனால் எதுவுமே ஒரிஜினல் இல்லை. அதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப நல்லா ரன்னிங் போகணுன்னு ஒரு ஆசை. அதனால ஒரு ரன்னிங் ஷூ ஒன்று வாங்கிட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படியே செப்பல்லாம் எடுத்துட்டு அங்கே ஆஃபீஸ் வந்து மறுபடியும் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்தது நல்ல பசி. சரி, இந்த வீடியோ இதெல்லாம் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜம்முன்னு சாப்பிட்டுலாமேன்னு சொல்லி பக்கத்துலேயே ஒரு மந்தி ஆர்டர் பண்ணேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஜம்முன்னு அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம குழந்தையா இருக்கும்போது ஏதாவது புது பொருள் வாங்கிட்டா பக்கத்துலேயே வச்சு பார்த்துப்போம்ல, அதே மாதிரி இந்த ஷூவையும் நான் ஒரு நாள் ஃபுல்லாக பக்கத்தில் தான் வச்சிருந்தேன். இதை இன்னும் நான் போடல. இது வந்து ரன்னிங் போகணுமேன்னு சொல்லி வாங்கினேன். இன்னும் ரன்னிங்கும் போல, கூடிய சீக்கிரம் அதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த மேக்மேஸ்ன்னு சொல்லி ஒரு கப்பல் விளையாடுறதை யூடியூப்ல பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட விளையாடக்கூடாதுன்னு சொல்லி நானும் இதை வந்து செப்டோல ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். நைட்டு ஃபுல்லாக அதை உட்காந்து விளையாண்டு இருந்தோம். அவ்வளோ ஃபன்னா, செம்ம ஜாலியாக இருந்தது. இந்த ரெண்டு சோஃபா இணைக்கிற மாதிரி படுத்துட்டு இருக்கிறது வேற யாரும் இல்லை, நம்ம முத்து தான். அவரோட ரெகுலர் போஸ் இது. இன்னும் நான் தொடர்ந்து காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து போர் அடிக்கும். அதனால அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். சந்தோஷமா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும். அப்படியே அந்த ஃபாலோ. குட் நைட்.